அரசு துறையில் வேறு ஏதாவது ஓட்டுநர் பணிக்கான வேலைவாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டீங்க. ஸோ உங்களுக்கான காணொலி தான் இது. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அது ஓட்டுநர் வேலை வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையிலையும் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவர் என்ற பணிக்கு வந்து வனத்துறையிலையும் வந்து ஓட்டுநர் பணிக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், சரிங்களா, எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்கலாம், இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறதான் இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் 2024. ஸோ இதில் 4வது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 1264 வேக்கன்சி. நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னா மார்ச் மாதம் வருது. சரிங்களா? மார்ச் மாதம் வருது. ஜூனில் வந்து எக்ஸாம். சரிங்களா? இந்த 1264 ஒரு 250-300 வேக்கன்சினாச்சும் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவருக்கு வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதே பார்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றது கன்ஃபார்ம் தாங்க. டிஎன்பிசி அஃபீஷியலாக அவங்களுடைய ஆனுவல் பிளானரை போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக வனத்துறையில் எந்த ஒரு வேலைவாய்ப்பையும் எடுக்கலை. அதனால வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதி இருந்தால் தான் அதுக்கு தகுந்தா போல் நம்ம தயாராக முடியும். ஸோ அப்போ வந்து குவாலிஃபிகேஷனை முதல்ல பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய நோட்டிஃபிகேஷன் எடுத்து தாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சம்பள முறையெல்லாம் கொஞ்சம் கூடியிருக்கும். சரிங்களா? அதாவது மேல்நிலை படிப்பில் +2ல் வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகிய ஏதாவது ஒரு பாடத்தில் பயின்றிருக்க வேண்டும். சரிங்களா? நீங்கள் +2ல் வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகிய ஏதாவது ஒரு பாடத்தில் பயின்றிருக்க வேண்டும். சயின்ஸை பற்றி நீங்கள் 12ல் படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ண முடியாது. 12ல் வந்து சயின்ஸ் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, அது பயாலஜியோ, அப்புறம் கெமிஸ்ட்ரியோ, விலங்கியோ, பாட்டனியோ ஏதாவது ஒன்று வந்து படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து 12ல் படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ டிரைவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது டிரைவருக்கு ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர். சரிங்களா? அதே போல் தான் அது +2ல் வந்து ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். அப்புறம் போக்குவரத்து ஆணையத்தால் வழங்கப்பட்ட செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமத்தினை பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? ஓட்டுநர் உரிமம், அது லைசன்ஸ் வச்சுக்கணும். விண்ணப்பதாரர் ஓட்டுநர் உரிமம் பெறப்பட்ட பின்னர் தகுதி பெற்ற ஒரு நிறுவனத்தில் இலகு ரக, அது லைட் இயந்திர ஊர்தி, அப்புறம் ஹெவி இயந்திர ஊர்தி இயக்கும் பயன்பாட்டில் 3 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத காலம் பணி முடித்ததுக்கான அனுபவ சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து லைட்டோ, சரிங்களா, ஹெவியோ, சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பேசிக்காக வந்து மோட்டார் வாகன பொது பழுது நீக்கம் குறித்த அடிப்படை அனுபவத்தினையும் பெற்றிருக்க வேண்டும். அதே போல் வந்து நம்ம ஃபஸ்ட் எய்டிங் கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட முதலுதவி சான்றினை பெற்றிருக்க வேண்டும். ஸோ நம்ம எஸ்சிடிசிக்கு வந்து 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு வேணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்வைத்திறன், கண் கண்ணாடி அணியாமல் குறிப்பிட்ட அளவிற்கு குறையாமல் பார்வை தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். தூர பார்வை வலது கண் 6:6, இடது கண் 6:6 இருக்கணும். கிட்ட பார்வை 0.5, 0.9. ஒவ்வொரு கண்ணிலும் முழு பார்வை திறன் தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். நிறக்குருடு, ஓரக்கண் பார்வை அல்லது நோயுற்ற கண் அல்லது ஏதாவது ஒரு கண்ணில் நோயிட்ட விண்ணப்பவின் பணிக்கு தகுதியற்றவர்களாகுவார். ஏதாவது ஒரு கண்ணில் லேசர் அறுவை சிகிச்சை, எக்ஸாமில் லேசர் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் இப்பணிக்கு தகுதியற்றவர் கருதப்படுவார். ஸோ வந்து ரொம்ப முக்கியங்க. விண்ணப்பதாரர்கள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மேற்கொண்ட பட்டியலில் குறிப்பிட்டுள்ள பார்வைத்திறன் கொண்ட தகுதி சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிரைவர், சரிங்களா, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவருக்கெலாம் இதுதான் அவங்க வந்து குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த தகுதியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருந்தே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தினா, ஸோ நீங்கள் வந்து இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சேன்னா அப்போ எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? அதுக்காக நம்ம இந்த காணொலி பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா
அவர் அலர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம் வருதுன்னு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே பண்ணிடுறோம். ஸோ உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏஜ் பார்த்தோன்னா 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் யாரும் ஓப்பன் கேட்டகரி வரவங்க இருக்குது. சரிங்களா, ஓப்பன் கேட்டகரி வரவங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசி முஸ்லீம் அண்டு ரிசிடிவ் விடோவா ஆல் கேஸ்ட்டுக்கு வந்து 21 to 35. இப்போ லாக்டவுன் போட்டனால கொரோனாவில் 37 வயது வரைக்கும் ஆக்கியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ வந்து இடஒதுக்கீடு யார் யார் இருக்கோ பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, இவங்க எஸ்டி, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 21 to 37 வயது வரைக்கும் இப்போ வைக்கலாம். ஸோ டிஎன்பிசி அப்படி தான் வைப்பாங்க, எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இதற்கான அறிவிப்பு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டிஎன்பிசி ஆனுவல் பேனலில் மார்ச் மாதம் வருது. சரிங்களா, இதற்கு வந்து நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ படிக்க என்னங்க படிக்கிறது அப்படின்னா, ஸோ ஜென்ரல் தமிழ் இருக்கும், அப்புறம் பொது அறிவு இருக்கும். சரிங்களா, ரெண்டும் உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சயின்ஸில் வந்து அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா, உங்களுக்கு யாருக்கேனும் ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் தேவைப்படுது, ஃபாரஸ்ட் எக்ஸாம் நான் இப்போ இருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அது வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸ் தனியாக போடுறாங்க, வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. அதுக்கும் வந்து இதே சிலபஸ் தான் வரும். டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு 300 வேகன்சினா, இது ஒரு மற்ற டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு 200 வேகன்சி அப்படியும் எடுப்பாங்க. சரிங்களா, அப்போ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு தனியாக வேகன்சி கொடுப்பாங்க, அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே போல் ஃபாரஸ்ட் வாட்சர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கே வைக்கலாம். அது வந்து ஜஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர்னா ஹைட்டு வெயிட் வந்துலாம் செக் பண்ணுவாங்க. சரிங்களா, நம்ம போலீஸ் மாதிரி வந்து ஹைட்டு வெயிட் செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்தில் வந்து நீங்கள் 25 கிலோமீட்டர் வந்து நடந்தே கிடக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் இருக்கும், ஃபாரஸ்ட் கார்டுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக இந்த காணொலி. மார்ச் மாதம் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ வந்து படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் வந்து நம்ம டெடிக்கேட்டடாக வந்து ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். வேணுங்கிற வாங்கி இப்போ வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றது எடுத்துட்டோம்னா அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். இந்த காணொலி வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு என்னவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.